ஹாய் ஆல், சோயா சங்க் 65 கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ். எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? இது சோயா பீன் சொல்லுவாங்க, சோயா சங்க் சொல்லுவாங்க. மெஷர்மெண்ட்டில் சொல்லணும்னா 1 கப் சோயா சங்க் எடுத்துக்கிறேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சோயாவை எடுத்து அதில் போட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அது வெந்தால் போதும், ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. சோயாவிலேருந்து தண்ணி இறங்குறதுக்காக நான் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா தேவையான அளவுக்கு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சுக்கோங்க. ஃபைனலாக நான் கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோயாவில் நிறைய தண்ணி அப்சர்வ் ஆகிருக்கும், அதை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ளே அப்சர்வ் ஆகும். இது 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருந்த சோயாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வெந்தோடனே பின்னாடி சைடு திருப்பி விட்டுடலாம். இது மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும், அதுக்கு மேலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக கருவேப்பிலையை நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். சோயா மேலே இந்த கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஆனியன் போட்டு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.